Hello friends, welcome to Doru Tech Tamil. இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான மணி நீங்க அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான ப்ரூஃப் வித்ட்ரா எல்லாமே உங்களுக்கு நான் லைவாக பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மணி வித்ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும். மற்றபடி பேடிஎம் பேபால் இந்த மாதிரி அக்கௌண்ட் எதுவும் தேவையில்லை. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷனில் நான் 5 மினிட்ஸில் 20 ரூபீஸ் ஏர்ன் பண்ணேன். இதை விட அதிகமாகவே நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன். ஒரு டெஸ்ட்டுக்காக தான் இந்த 20 ரூபா நான் வந்து வித்ட்ரா பண்ணி பார்த்தேன் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அவங்க சென்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு கரெக்டாக அதே மாதிரி அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. என் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருக்குது. இப்போ அந்த 20 ரூபா இப்போ நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with, now they looking nervously. And I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better, see I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe, I've been cooking up hits, I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to me. I'm 5'10", bitch, but I'm 10 feet next to me. 'Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. 'Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way. Coming out with a statement. You really changed, man. All your music and arrangement. You don't know shit. Shut your mouth. You can save it. I'm the same dude that got his come up from the basement. 100 songs, 100 weeks didn't change it. Experiments, development, intelligence, and patience. I'll do it all again 'cause I never feel complacent. Let's keep the good vibes. Positivity's contagious. I'm never looking back 'cause I made a life that's passionate. A college graduate suppressing all his talents. Yeah, he found a way to go and change, become an advocate for taking control of your life. Go out and battle, and you think you have a dream, then act on it. Get after it. Get out your head and fucking capture it. You got one life to master. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 பைசா கிடச்சிருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா பாக்ஸும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் ஓடும். ஓனதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி பேக் போயிருங்க. அகைன் இது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பைசா கிடைக்கும். இந்த பைசா வச்சு தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா பபிள்ஸும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. இது 2 கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இன்வைட் நவுன் கேட்கும். இது நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த பபிள்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுனா 8 மணிக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆகும். அது இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் பபிள்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த காயின்ஸ்லாம் ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ உங்கள் ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் இருக்கும். இந்த வித்ட்ராவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் அந்த காயின் ஏர்ன் பண்ணீங்க தெரியுமா, அதை வச்சு தான் இதில் வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நீங்கள் 1000 காயின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி 2000 காயின் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி 5000 காயின் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி கீழே போட்டிருக்காங்க பார்த்துக்கங்க. இந்த காயின்ஸ் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணணும்னா இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பபிள்ஸை கிளிக் பண்ணி தான் இந்த காயின்ஸ் எல்லாமே நம்ம ஏர்ன் பண்ணோம். இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா 710 தான் இருக்குது. வித்ட்ராவல் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்மள்கிட்ட 1000 பைசா இருந்தால் மட்டும்தான் இந்த 20 ரூபா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 710 தான் இருக்குது. மீதி 290 நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுவோம்னா ஒன்று இந்த பபுள்ஸை கிளிக் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு அப்புறம் தான் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எப்படி ஏர்ன் பண்ணலான்னு இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இந்த வித்ட்ராவலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 100 பைசா அப்புறம் 500 பைசான்னு இருக்கும். இப்போ நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 710 இருக்குது. இப்போ இந்த 710 வச்சு தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த 1000 பைசா நம்ம கிளிக் பண்ணி மணி ஏர்ன் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 100 பைசா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க.
500 பைசா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த 500 பைசா கிளிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இப்போ அந்த 1000 பைசா நான் வந்து கெட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணும்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் அது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றினதுக்கப்புறம் இந்த 4 மூலையில் நின்னால் மட்டும்தான் நம்மளுக்கு 1000 பைசா கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. தேங்க்ஸ்ன்னு மட்டும்தான் வரும். நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா நம்ம அதிகமாக இதில் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் கோ கொடுக்குறேன். கோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சுற்றுது பாருங்கள். இப்போ இது எங்கே நிற்கணும் யாருக்குமே தெரியாது. இப்போ நம்மளுக்கு 1000 பைசா கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, நான் இன்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பக்கத்தில் நின்றுருந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு இந்த 1000 பைசா கிடைச்சிருக்காது. மேலே அதே மாதிரி இங்கே லெஸ் ஆகும். பேக் பை கட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1210 இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ விட்ராவல் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இப்போ நம்மள்ட்ட 1000 பைசா இருக்குது. இப்போ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இப்போ நான் கோ கொடுத்துக்கிறேன். கோ கொடுத்ததுக்கப்புறம் இது சுத்தம் எங்கே நிற்கிதோ இப்போ நம்மளுக்கு அங்கேருந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 ரூபா கிடச்சிருச்சு. அதே மாதிரி தான் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மை பைசாவில் நம்ம முன்னாடி எவ்வளோ வச்சுருந்தோன்னா 1810 வச்சுருந்தோம். இந்த 1810ல் 1000 இன்வெஸ்ட் பண்ணனால மீதி 210 தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நம்ம எவ்வளோ பைசா நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம இங்கே கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும். அதே மாதிரி தான் வெளியே வந்து பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு நல்லா பொறுமையாக இருந்து எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பைசா எல்லாமே நல்லா ஏர்ன் பண்ணணும். அது எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்க தான் இந்த 100 வச்சு ஏர்ன் பண்ணிங்கன்னா இவ்வளோ கிடைக்கும். அதே மாதிரி 500 வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த 20 ரூபாயை இப்போ எப்படி விட்ரா பண்ணணும்னு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ உங்கள் ரைட் சைடு பாட்டமில் பார்த்தீங்கன்னா மை சண்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா விட்ராவல் இருக்கும். இந்த விட்ராவல் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் 20 ரூபா வச்சுருந்தா போதும் விட்ரா பண்ணிக்கலாம். இதில் 3 ரூபா அவங்க பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் பிடிச்சிப்பாங்க. மீதி நம்மளுக்கு 17 ரூபா தான் கிடைக்கும். இப்போ இதை எப்படி பேங்க் கார்டு ஆட் பண்ணணும்னா கீழே பாருங்கள் பேங்க் கார்டு இருக்குல்ல, அதில் ப்ளீஸ் செலக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அகெயின் மறுபடியும் ஆடுன்னு இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க.